இது வரைக்கும் நம்ம வந்துட்டு HTML CSS பற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம HTML CSS செக்ஷனோட கடைசி பகுதியில் இருக்கோம். இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்ம Netlify டிப்ளாய்மெண்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவரை நம்ம கோர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஒரு சம்மரி மாதிரி தரப்போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு HTML CSSல கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பேசுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களோட சப்போர்ட்டை காட்டலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ Netlify போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட கரண்ட் வெப்சைட். Netlifyல வந்து நமக்கு இந்த லிங்க் இருக்கு. இங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வெர்ஷன் வந்து இங்க இருக்குது. நம்ம கடைசி பப்ளிஷ் பண்ணப்போ இப்படி தான் இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை அப்டேட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க டிப்ளாய்ஸ் போயிட்டு இங்க வந்துட்டு நம்ம இந்த ஃபோல்டரை டிராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து மொபைல் ஃபோனில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து எப்படி மொபைல் ஃபோனில் கூகுள் சைட்ஸை வச்சு டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதை வந்து நான் ஏன் கூகுள் சைட்ஸில் காமிச்சேன் அப்படின்னா Netlifyல வந்துட்டு நீங்கள் ஃபோனில் இருந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. அதனால தான் உங்களுக்கு கூகுள் சைட்ஸை பற்றி நான் காமிச்சேன். பட் இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நிறைய பேஜஸ் இருக்குது, அதில் வந்துட்டு நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குது, மீடியாலாம் இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம கூகுள் சைட்ஸை யூஸ் பண்ண முடியாது. கூகுள் சைட்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் வெப் பேஜாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அது அலோவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு Netlify மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் இதாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்ட கம்ப்யூட்டர் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 5-10 மினிட்ஸ்க்கு நீங்கள் அதை பாரோ பண்ணி அதில் வந்து நீங்கள் Netlify அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதை டிப்ளாய் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஏன் உங்களை டிப்ளாய் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் ஒரு லிங்க் கிடச்சிரும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டலாம். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் உங்களை டிப்ளாய் பண்ண சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைக்கும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இந்த கோர்ஸில் நம்ம இப்போ இது வரையும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூடியூப்பில் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் இந்த கோர்ஸோட பிளேலிஸ்ட்டில் வந்து மொத்த கோர்ஸையும் பார்க்கலாம் ஒரு வாட்டி. முதல்ல வந்து நம்ம கோர்ஸ் ஓவர்வியூவை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். HTML CSS JavaScript மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம HTML ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தோம். அப்புறம் HTML பற்றி சில பேசிக் தியரி கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் HTML tagsன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் அப்புறம் இமேஜஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த HTML attributes அப்புறம் ஃபைல் பார்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஃபைல் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு சில எக்ஸசைஸ் கூட பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் HTML ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன் நான். அதோட சொல்யூஷனை நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது இன்டர்நெட்டில் அப்படின்றத பற்றி காமிச்சேன். இது வந்து Netlify வச்சு நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ Netlify இதுவரை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், ஹவு டு பப்ளிஷ் அ வெப் பேஜ் ஆன் தி இன்டர்நெட் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன்லேயே எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அதில். அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் ஃபோன்லேயே வெப் பேஜை இன்டர்நெட் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து கூகுள் சைட்ஸை வச்சு பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் CSS என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் CSS காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம பேஜ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி Netlifyல அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் பற்றி பார்த்தோம். CSS செலக்டர்ஸை பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து codepen.io அப்படின்ற சர்வீஸை பற்றி பார்த்தோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் நம்ம. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கோட் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி குயிக்காக நீங்கள் கோட் எழுதணும் அப்படின்னா அது போய் நீங்கள் கோட் எழுதலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம CSSல கலர்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் CSS ப்ராஜெக்ட் 2. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூகுள் சைட்ஸில் டிப்ளாய் பண்ண வெப் பேஜை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் Netlify யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் சைட்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஃபோன் யூசர்ஸ்க்காக மட்டும். Netlify வந்து கண்டிப்பாக கூகுளை விட ஒரு பெட்டரான சர்வீஸ் இதுக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக Netlify யூஸ் பண்ணுங்கள். கூகுள் சைட்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம CSS கோடை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அப்புறம் HTML கோடை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் HTML ஆங்கர் டேக்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து W3 ஸ்கூல்ஸ் வச்சு எப்படி புது CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு
W3 ஸ்கூல்ஸ் இல்லாட்டி கூகுளில் வச்சு நீங்கள் புதுசாக இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக நீங்களே கற்றுக்கலாம் சொந்தமாக, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி சொந்தமாக நீங்கள் புது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கற்றுக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கவனித்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெமோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட்ஸ் தந்திருந்தேன், அதே மாதிரி அதுக்காக நான் சொல்யூஷன்லாம் நான் தந்திருந்தேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்ஸை பார்த்துட்டு சொல்யூஷனை நீங்கள் சொந்தமாக கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் தேவையில்லை, நீங்களே சொந்தமாக எல்லாமே கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு அந்த கூகுள் பண்ணி தெரியாத விஷயத்தை கற்றுக்கிற ஸ்கில் வந்து வந்துருச்சோ அப்போ வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. யூ கேன் டூ எவ்ரி திங் ஆன் யூர் ஓன். ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் தயவுசெய்து மறக்காதீங்க. தயவுசெய்து அது கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதை கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் டீச்சர். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டெமோ ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து வெறும் வீடியோஸை பார்த்து விட்டுறாதீங்க. தயவுசெய்து நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை முழுசாக நான் அப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம HTML CSSல கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு HTMLல எப்படி மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த மல்டிபிள் பேஜஸை எப்படி இந்த மாதிரி மெனுவில் போட்டு ஈஸியாக நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து இமேஜஸ் எம்பெட் பண்ணுறது, அப்புறம் வீடியோ எம்பெட் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபார்ம் போடுறது, அப்புறம் சில காம்ப்ளெக்ஸான CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மற்ற HTML எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்டு டேபிள் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ HTML CSSல அடுத்தபடி என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து HTML CSS தீம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சொந்தமாக HTML CSSலாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டு நல்லா பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து CSSல நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு கம்மி எஃபர்ட்லேயே வந்துட்டு ரொம்ப அழகான வெப்சைட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சில CSS தீம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து UI ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்ற பேரில் சில டூல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பூட்ஸ்ட்ராப், சிமாண்டிக் UI, அப்புறம் மெட்டீரியல் UI, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில UI ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக கம்மியான கோடு எழுதியே உங்கள் வெப்சைட்டை வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு தீம்ஸ். ஸோ இப்போ HTML CSSல நீங்கள் அடுத்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப், அப்புறம் சிமாண்டிக் UI, அப்புறம் மெட்டீரியல் UI, இந்த மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பற்றி வந்து ஏற்கனவே வீடியோஸ் நிறைய இருக்குது யூடியூப்பில். ஸோ நான் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. நான் வந்துட்டு முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு கூகுள் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி எதுக்கு இவ்வளோ தீவிரமாக வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அடிஷ்னல் விஷயம்லாம் வந்து நீங்களே சொந்தமாக கற்றுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு ஹவு டு யூஸ் பூட்ஸ்ட்ராப் தீம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்போ இல்லை சிமாண்டிக் UIயோ இந்த மாதிரி மற்ற ஸ்டைலிங் ஃப்ரேம்வொர்க்ஸை பற்றி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை பற்றி சில இன்புட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களோட விருப்பங்கள் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த கோர்ஸோட டைட்டிலில் இருக்கிற மாதிரி இது வந்து HTML CSS அப்புறம் JavaScript பற்றின கோர்ஸ். நம்ம இதுவரையும் வந்துட்டு HTML CSS தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம JavaScriptல இறங்க போகிறோம். ஸோ இப்போ வந்து HTML CSS மாதிரி இல்லாமல் JavaScript வந்துட்டு ரொம்ப வெர்சடைலான ஒரு லாங்குவேஜ். அது வந்து நீங்கள் வெறும் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணாமல் மற்ற நிறைய விஷயங்கள் அதில் பண்ணலாம் நீங்கள். ஸோ JavaScript வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். அதை வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா JavaScriptல இறங்கி அதை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸை ரன் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு சொந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஜாபோ எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட ஃபுல் டைம் ஜாப் விட்டுட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி விட்டுட்டு பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோட பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு நான் என்னோட ஃபுல் டைம் ஜாபை நான் விட்டுட்டு இது ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இதனால வந்துட்டு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் பண்ணலாம். அதனால் வந்துட்டு நான் ஓரளவுக்கு பர்சனல் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்காக பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஜாப்லேயே இருந்துட்டு இதெல்லாம் சைடில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் என்னோட ஜாபை விட்டுட்டேன் ஆக்சுவலாக. பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேவிங்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேவிங்ஸில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வந்துட்டு தொடர்ந்து அந்த மாதிரி போக முடியாது. எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நான் இதுக்காக வந்துட்டு இன்னொரு ஜாப் எடுத்தேன் அப்படின்னா என்னால் இது ஃபுல்லாக பண்ண முடியாது. அதனால
அதனால தான் வந்துட்டு நான் இப்போ டொனேஷன்ஸ் பற்றி பேசுகிறேன். எனக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட டொனேஷன் வாங்கணும் அப்படின்னாலே எனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இதுதான் வந்துட்டு ஒரே வழி இப்போதைக்கு. இப்போ வந்துட்டு உங்களை மாதிரி யாராவது வந்துட்டு இது டொனேட் பண்ணால் தான் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு நான் இதை ஃப்ரீயாக பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் ஃப்ரீயாக பண்ணால் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை அவங்க. ஸோ அதனால தான் நான் ஃப்ரீயாக பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேட்ரியான் அக்கௌண்ட் இருக்குது, அதே மாதிரி யூபிஐ ஐடியும் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு லிங்க்கில் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குறது சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதனால தயவுசெய்து தயங்காமல் உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. அப்படி உங்களால் பண உதவியால் சப்போர்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து பணம் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு மற்ற விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். யாரெல்லாம் வந்துட்டு இதை வச்சு பெனிஃபிட் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு போய் சேரட்டும். அப்படி அதுவும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோஸை வச்சு நீங்கள் சொந்தமாக நீங்களே வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னா கூட வந்துட்டு அதுவே ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஏன் அப்படின்னா அதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். யாராருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு இது கற்றுக்கிட்டு இது முன்னேறணும், அதுதான் என்னோட நோக்கம். ஸோ நீங்கள் அது மட்டும் பண்ணாலே வந்துட்டு அது ஒரு பெரிய சப்போர்ட் காட்டின மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு வாங்க, உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.